என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குட் மார்னிங் பா, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேப் நம்பர் 46 46வது மேப் பார்க்க போகிறோம். இந்த 46வது மேப்பில் என்ன ஆச்சுன்னா இந்தியாவில் உள்ள சாலை வழி போக்குவரத்து, அதாவது போக்குவரத்தை வந்து 3 தான் பிரிப்பாங்க. ஒன்று வந்து தரைவழி போக்குவரத்து, இன்னொன்று வந்து கடல் வழி போக்குவரத்து, அதுக்கடுத்து வான்வழி போக்குவரத்து. இதில் தரைவழி போக்குவரத்துல சாலை போக்குவரத்து அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தரைவழி போக்குவரத்து அப்படின்னு சொன்னால் இது வந்து மலிவான போக்குவரத்து வசதின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மலிவான போக்குவரத்து வசதின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சாலைகள் அடர்த்தி அதிகமுள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. சாலை அடர்த்தி அதிகமுள்ள பகுதி இந்தியாவில் எது அப்படின்னா கேரளாவில் தான் அதிகமாக இருக்கும். ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளில் சாலை அடர்த்தி வந்து கம்மியாக இருக்கும். இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாமா? சாலை அடர்த்தி அதிகமுள்ள பகுதி இந்தியாவில் கேரளா மாநிலம், சாலை அடர்த்தி கம்மியாக உள்ள பகுதி ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகள். ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா, இது ரெண்டுமே புக்கு டேட்டா தான்ப்பா. இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும். எங்க? ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ளதான் வந்து NH44. அதான் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னா 4076 கிலோமீட்டர். இன்னொரு டைம் சொல்லாமா? 4076 கிலோமீட்டர். இப்போ 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சாலை போக்குவரத்து மலிவான போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. இதுல சாலை அடர்த்தி அதிகமுள்ள பகுதி இந்தியாவில் கேரளா மாநிலம், கம்மியான பகுதி ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதி. முடிஞ்சா? அதே மாதிரி வடக்கு பரவல் அப்படின்னு சொன்னா மேல ஸ்ரீநகர்ல இருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவோட மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னது? NH44 ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி. அதே மாதிரி கிழக்கு பரவல் சொன்னா இங்க குஜராத்ல போர்பந்தர் அப்படிங்கிற பகுதியில இருந்து அஸ்ஸாம்ல சில்சரை அப்படிங்கிற பகுதி. எங்க? குஜராத்ல போர்பந்தர் அப்படிங்கிற பகுதியில இருந்து அஸ்ஸாம்ல சில்சரை அப்படிங்கிற பகுதி. இதோட கிலோமீட்டர் 3640 கிலோமீட்டர். 3640. இதோட கிலோமீட்டர் 4076 கிலோமீட்டர். ரெண்டும் ஓகேவா? அதாவது வடக்கு பரவலும் கிழக்கு பரவலும் எங்க மீட் ஆகுது அப்படின்னா ஜான்சி அப்படிங்கிற பகுதியில் மீட் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 2 தான் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வடக்கு பரவல் எங்க மேலே ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் வந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும். அதான் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை NH44 சொல்லுவாங்க. அதோட கிலோமீட்டர் எவ்வளோ? 4076 கிலோமீட்டர். அதே கிழக்கு பரவல் இருந்துச்சுன்னா இங்கே குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அஸ்ஸாமில் சில்சரை அப்படிங்கிற பகுதி வரைக்கும். அது எவ்வளோ கிலோமீட்டர் இருந்துச்சுன்னா 3640 கிலோமீட்டர். 2 எங்கே மீட் ஆகுது அப்படின்னா ஜான்சி அப்படிங்கிற பகுதியில் மீட் ஆகுது. ஓகேவா? இது முடிஞ்சா? அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை பார்த்தோமா, அது மாதிரி மிகச்சிறிய தேசிய நெடுஞ்சாலை இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் நிறைய இருக்குப்பா. நான் புக்கு டேட்டா இப்போ அப்டேட் பண்ணாது, இது மட்டும் தான் இருக்குது. NH47A. NH47A அது வந்து எங்க அப்படின்னா எர்ணாகுளம் டு கொச்சின் துறைமுகம். கேரளா மாநிலம் தான். எர்ணாகுளம் டு கொச்சின் துறைமுகம். இதான் வந்து மிகச்சிறிய குறைவான நிலையமுடைய தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்றாங்க. மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைனா NH44. மிக குறுகிய நெடுஞ்சாலை இருந்துச்சுன்னா NH47A. இது 6 கிலோமீட்டர். முடிஞ்சிச்சா? இதுக்கடுத்து இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஒரு டைம் கேட்ட PYQ கொஸ்டின்பா. தங்க நாற்கரை சாலை. தங்க நாற்கரை சாலைனா வேற எதுவுமே கிடையாது. அதாவது எக்கனாமிக் டெவலப் பண்றதுக்காக போக்குவரத்தை வந்து டெவலப் பண்றதா வந்து தங்க நாற்கரை சாலை அப்படிங்கிறது. இது இந்தியாவில் உள்ள முக்கியமான 4 நகரங்களை வந்து இணைக்கும். என்ன அப்படின்னா சென்னை, மும்பை, கல்கட்டா, நியூ டெல்லி. சென்னை, மும்பை, கல்கட்டா, நியூ டெல்லி. இது நாளையுமே இணைக்கும் போது இது பார்க்கறதுக்கு என்ன வடிவில் இருக்கும்? நாற்கர வடிவில் இருக்கிறதுனால இது நாற்கரை சாலைன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா 58 46 5846 கிலோமீட்டர். இன்னொரு டைம் சொல்லலாமா? 5846. டைரக்ட் கொஸ்டினா கேட்கணும் அப்படின்னா
தங்க நாற்கரை சாலை அப்படிங்கிறது எந்த பகுதியில் இணைக்கும்? 4 முக்கிய நகரங்களை இணைக்கும். சென்னை, மும்பை, கல்கட்டா, நியூ டெல்லி. அதே மாதிரி தங்க நாற்கரை சாலையோட மொத்த நீளம் எவ்வளவு அப்படின்னா 58-46 கிலோமீட்டர். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1999 ஸ்டார்ட் பண்ணாங்க. முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எது? லே டு சண்டிகார். இதான் வந்து உலகிலேயே மிக உயரமான எல்லைப்புற சாலைன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? இந்த மேப்ல என்ன பார்த்தோம்? சாலை போக்குவரத்து பார்த்தோம். அந்த சாலை போக்குவரத்து அப்படின்னு சொன்னா இது வந்து மலிவான போக்குவரத்துன்னு சொல்லுவாங்க. மிக அடர்த்தியான சாலைகள் கொண்ட பகுதி கேரளா மாநிலம், குறைவான பகுதி ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகள். முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வடக்கு பரவல் மேலே ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்? 4076 கிலோமீட்டர். இங்கே வந்து கிழக்கு பரவல் அப்படிங்கிறது குஜராத்தில் போர்பந்தர் அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்து அஸ்ஸாமில் சில்சரை வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்? 3640 கிலோமீட்டர். ரெண்டுமே மீட் ஆகிற பகுதி ஜான்சி அப்படிங்கிற பகுதியில் மீட் ஆகுது. இந்த வடக்கு பரவல் இருக்குல்ல, ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி, இதை தானே சொல்லுவாங்க இந்தியாவிலே மிக நீளமுடைய மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ கிலோமீட்டர்? 4076 கிலோமீட்டர்னு பார்த்தோம். அதே குறைவான தேசிய நெடுஞ்சாலைனா இது NH44, இது NH47A, எர்ணாகுளம் டு கொச்சின் துறைமுகம் வரைக்கும், அது 6 கிலோமீட்டர். முடிஞ்சா? அதுக்கடுத்து மேலே வந்து உலகிலே உயரமான எல்லைப்புற சாலை லேல இருந்து சண்டிகர் வரைக்கும் உள்ளதான் உலகிலேயே மிக நீளமான எல்லைப்புற சாலைன்னு சொல்றாங்க. ஓகேப்பா, இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். அடுத்த மேப்ல பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்பா. தேங்க்யூ.